உலகிலேயே பெரிய நந்தி. அந்த நந்தி இருக்கிற இடம் எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சேலத்துலேருந்து போகிற வழி. சேலத்துலேருந்து ஆத்தூருக்கு போகிற வழியில ஃபஸ்ட்டே ஒரு டோல்கேட் வரும். அந்த டோல்கேட்லேருந்து கொஞ்சம் தூரம் போனாவே ரைட்டில் வந்து வழி இருக்கும். வெள்ளாளகுண்டுன்னு சொல்லிட்டு ஊருங்க. அங்கே வந்து நீங்கள் கேட்டால் மட்டும் தான் தெரியும். ஏன்னா எந்த போர்டுமே அந்த நந்தி கோயிலுக்கு போகிறதுக்கு எந்த போர்டோ போஸ்டரோ எதுவுமே வழியில் இல்லை. நாங்களே கேட்டு தான் போனோம். கேட்டால் அங்கே சொன்னாங்க. நாங்கள் வந்து பிரியா வீட்லேருந்து வரும்போது வந்தோம். அவங்க சொன்னாங்க டோல்கேட்டுக்கு முன்னாடியே வந்து ஒரு வழி போகுது. அங்கேருந்து நீங்கள் உள்ளே 4 கிலோமீட்டர் போனால் வெள்ளாளகுண்டுன்னு கேளுங்க அப்படின்னாங்க. ஆனால் அந்த வெள்ளாளகுண்டுன்ற ஊருக்கு வந்து ப்ரைவேட் பஸ்ஸு டவுன் பஸ் எல்லாமே போகுது நிறையா. நாங்கள் போகும்போதே பார்த்தீங்கன்னா 2, 3 பஸ் போச்சு. பஸ் வசதி இருக்குது. ஆனால் அங்கேருந்து கோயிலுக்கு போகிறதுக்கு வந்து நமக்கு வசதி கிடையாது. அது வந்து கொஞ்சம் காடு மாதிரி நிலங்கள்லாம் உள்ள மலை இல்லையா, அங்கே போகிறதுக்கு வந்து நமக்கு வசதி இல்லை. அங்கே ஆட்டோலாம் இருக்குது. நீங்கள் ஆட்டோ பண்ணின்னு போகலாம், காரில் போகிறவங்க போகலாம், 2 வீலரில் போகிறவங்க ஈஸியாக போகலாம். நாங்கள் வந்து 2 வீலரில் தான் போனோம். முத்துமலை முருகர் வந்து அந்த சிலையை கட்டினார் பார்த்தீங்களா, அவர் தான் வந்து இந்த நந்தியும் வந்து அவர் தான் வந்து கட்டினதான், வடிவமைச்சது அவர் தான் அந்த நந்தி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்காக ரொம்ப நாளாக பார்க்கணும் அப்படின்னு இருந்தோம். கும்பாபிஷேகம் இப்போ தான் ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி தான் நடந்தது அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு அங்கே போனதுக்கப்புறம் தான் சொன்னாங்க. ஏன்னா இந்த இடைநாளில் வந்து அங்கே கூட்டம்லாம் இல்லைங்க. நாங்கள் திங்கக்கிழமை போனதுனால கூட்டம்லாம் இல்லை. 2 வீலரில் நம்மள மாதிரி ஏதோ 2 பேர் வரவங்க தான் இருந்தாங்க. அதாவது அஷ்டமி, நவமி, அப்புறம் வந்து பிரதோஷம் இந்த மாதிரி நாளில் வந்து கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அங்கே இருக்கிறவங்க. நாங்கள் 2 வீலரில் போயிட்டு ஒரு 4 கிலோமீட்டர் போயிட்டு வந்துட்டோம். ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் மலை சுற்றி அழகாக ரொம்ப இருக்குது. அது ஃபுல்லாகவே வீடியோ எடுத்துருக்கு, அதை பாருங்கள். நம்ம தெரியாதவங்க வந்து நந்தி சிலையை மட்டும் பார்த்துட்டு கோயில் உள்ளே போய் பார்த்துட்டு வந்துடுவோம். நாங்களும் அப்படி தான் போனோம். வெறும் சிலை மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் நம்ம அதுக்கு முன்னாடி பழைய சாமி, அதாவது நந்தி சிலை கட்டுறதுக்கு முன்னே கோயில் இருந்திருக்கும் பாருங்கள், அது எதிர் சைட்லேயே. அங்கே போகிறதுக்கே வந்து நம்ம உள்ளவே சுற்றிட்டு போனோம். சுற்றி வர இடத்துல அந்த மூலையில் பார்த்தீங்கன்னா சிவனுடைய லிங்கம் இருக்குது. பக்கத்தில் தண்ணி சின்ன சொம்புங்களாம் வச்சுருக்காங்க. நம்மளால் முடிஞ்ச காசு அந்த சாமியோட சிறு தலையில் வச்சுட்டு நம்ம கையால் வந்து தண்ணி எடுத்து அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது முடிச்சுட்டு உள்ளே சுற்றின்னு வந்தால் தான் உள்ளே ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் போய்ட்டு சிவபெருமான் அங்கே சிலையாகவும் இருக்கார், லிங்கமாக இருக்கார். அங்கே உள்ளே வந்து லிங்கமாக இருக்கார். அங்கே பார்த்துட்டு நம்ம அந்த சிலைக்குள்ளே போனோன்னா டிக்கெட் வாங்கிட்டு தாங்க போகணும். எங்களுக்கு தெரியாது. ஆனால் சொன்னாங்க வழியிலே, நீங்கள் போனீங்கன்னா லிங்கம் மட்டும் வந்துடாதீங்க, உள்ளே வந்து சிவபெருமான் சிலையும் லிங்கம்லாம் இருக்குது, நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு போங்க. வெளியே சொன்னது எங்களுக்கு 100 ரூபான்னு சொன்னாங்க. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் சொன்னாங்க 50 ரூபா டிக்கெட்டுன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு 50 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு நான் மட்டும் தான் போனேங்க. இவர் வரல. நீ போயிட்டு வா எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொன்னார். நான் உள்ளே போனேன். அதாவது அந்த நந்தியோட வயிற்றுக்குள்ளே சிவபெருமானுடைய சிலையும் லிங்கம்லாம் வச்சுருக்குறாங்க. உள்ள ஒரே ரவுண்டு தான், சின்னதாக தான் இருக்குது உள்ள இடம். பெரிய நந்தின்றதெல்லாம் அதுக்கு திட்டமாக இருக்குது சுற்றி வரத்துக்கு. போயிட்டு உள்ளே சுற்றிட்டு அப்படியே சாமி பார்த்துட்டே வெளியே வந்துடணும். நான் மட்டும் தான் போனாங்களா. உள்ளே வந்து அப்படியே குகை மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. எனக்கு சீக்கிரம் போயிட்டு கும்பிட்டு வந்துட்டேன். ரொம்ப உள்ளே அப்படியே எப்படி இருக்கும், குகை மாதிரி இருந்ததுனால. ஆனால் நல்லா சிலைலாம் ரொம்ப நல்லா இருந்தது. லிங்கங்கள்லாம் ரொம்ப 2-3 லிங்கம் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டோம் நாங்கள். ஆனால் நீங்கள் அந்த ரூட்டில் போகிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறையாவது போயிட்டு வரலாம். பார்க்க வேண்டியது தான். உலகத்திலேயே சொன்னாங்க தானே, உலகிலேயே பெரிய நந்தியா, ரொம்ப பெரிய நந்தின்னு சொன்னாங்க. பார்த்தா ஆனால் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. சுற்றி மலை அடி வர சூப்பராக இருந்தது.